ஸோ இந்த சாப்டர்ல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி ஒரு ஃப்ளோர் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ளோர் அப்படிங்கிறது உங்களோட தளம். ஸோ கீழே கிரவுண்டில் இருந்து அந்த ஃப்ளோர் ஒன்றையும் எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அதுதான் நீங்கள் ஃப்ளோர்னு சொல்லுவீங்க. ஸோ ஃப்ளோர் எப்படி கிரியேட் பண்ணலாம், என்ன டைப்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம். ஸோ ஃப்ளோர் கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல ஃப்ளோர் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணணும். ஸோ எந்த இடத்துலனா ஃபஸ்ட்டு எந்த பவுண்டரி நீங்கள் டிஃபைன் பண்ணீங்க, அதே மாதிரி அது எந்த லெவலில் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கிரவுண்ட் லெவல்லையே செட் பண்ணிப்போம். ஸோ அதுக்காண்டி கிரவுண்ட் லெவல். ஸோ டாப்லேருந்து பார்க்கும்போது உங்களோட ப்ராஜெக்ட் இப்படி தான் தெரியும். ஸோ ஃப்ளோர்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கிடெக்சரல் அப்படிங்கிற ஒரு டேப்பில் கிளிக் பண்ணும்போது இந்த ஃப்ளோர் ஆப்ஷன் கிரியேட் ஆகும். இதில் உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஆர்கிடெக்சரல் ஃபர்ஸ்ட் இருக்கும், அடுத்தது ஸ்ட்ரக்சரல், ஃப்ளோர் பை ஃபேஸ், ஃப்ளோர் ஸ்லாப் எட்ஜஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளோரோட டைப்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் உள்ள ஆர்கிடெக்சரல் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ளோர். இந்த ஃப்ளோரில் அதுக்கு அடுத்து ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோர். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோர் அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிற இந்த லோடில், அதாவது இந்த ஃப்ளோரில் ஏதாவது லோட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதுகிட்ட ஸ்ட்ரக்சரல் லோடு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஷியர் லோடு, சில அனாலிசிஸுக்கு இந்த ஃப்ளோரை யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா அதை நீங்கள் ஸ்ட்ரக்சரலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஃப்ளோர் பை பேஸ், ஸோ அதே ஃப்ளோர் பை ஃபேஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் மாசிங்கில் கிரியேட் பண்ண ஒரு ஆப்ஜெக்டை இதில் ஒரு ஃப்ளோராக மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்து ஸ்லாப் பேஜஸ். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ஃப்ளோர் ஒரு ஹரிசாண்டலாக இல்லை சமதளமாக வேண்டாம், ஒரு இன்க்ளைண்டாக ஒரு பர்டிகுலர் ஆங்கிளோட ஸ்லோப்பாக வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஆர்கிடெக்சரலும் ஸ்ட்ரக்சரலும் சேம் தான். அதனால ஏதாச்சும் ஒன்றை டீப்பாக பார்த்துட்டு அது மூலியமாக மற்ற பார்த்துக்கலாம். ஸோ ஆர்கிடெக்சரல் ஃப்ளோரை பிக் பண்ணும்போது உங்களுக்கு மாடிஃபை அண்ட் கிரியேட் ஃப்ளோர் பவுண்டரி அப்படிங்கிற ஒரு டேப் கிரியேட் ஆகும். இதில் அந்த மாடிஃபை, வியூ, மெஷர் எல்லாமே நீங்கள் வால் கிரியேட் பண்ணும் போதே பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ட்ராவில் பவுண்டரி லைன், ஸ்லோப் ஏரியா அண்ட் ஸ்பேன் டைரக்ஷன் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ பவுண்டரி லைன் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு லைனை பவுண்டரியாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பவுண்டரிக்குள்ளே உங்கள் ஃப்ளோர் ஃபில் ஆகும். ஸ்லோப் ஏரியா அப்படிங்கிறது நீங்கள் இன்க்ளைண்டாக, அதாவது உங்களோட ஃப்ளோரை ஸ்லோப்பாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்லோப் ஏரோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பவுண்டரி லைன்லேயே இந்த பவுண்டரி லைனை கிரியேட் பண்ணுறதுக்கு இத்தனை டூல்ஸ். சாதாரண லைன் டூல், ரெக்டாங்குலர், பாலிகன், சர்க்கிள், இது மாதிரி எந்த வகையான ஃப்ளோர் பவுண்டரி உங்களுக்கு கிரியேட் பண்ணணுமோ அந்த பவுண்டரியை இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பவுண்டரி லைனில் பிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக கிட்ட கொண்டு போகும்போதே உங்களுக்கு லைன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த லைன் எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடியும், 2 பாயிண்ட்ஸ். ஸோ இதுலேயே பாயிண்ட்ஸ் தேவையில்லை, நீங்கள் பிக் பண்ணிக்க போகிறீங்கன்னா டேரெக்டாக லைனை பிக் பண்ணிக்கலாம். ஸோ பிக் பண்ணும்போதே 2 லைன் ட்ரேஸ் ஆகும் உங்களுக்கு. எப்போவுமே நீங்கள் அவுட்டரில் உள்ள லைனை செலக்ட் பண்ணுறதா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ளோர் உள்ள இது மட்டும் தான் இருக்குமே தவிர இந்த வால் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி தேவையில்லை, உங்களுக்கு இதுலேருந்து தான் ஃப்ளோர் போட போகிறோன்னா இதுலேருந்து ஃப்ளோர் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் பிக் வால்ஸ். ஸோ இப்போ லைன்ஸ் தேவையில்லை, வாலை பிக் பண்ணிக்க போகிறேன், டேரெக்டாக வாலை பிக் பண்ணிக்கலாம். ஸோ வால் செலக்ட் ஆகும். இது பிக் லைன், ஒவ்வொரு எட்ஜஸ். ஸோ லைனில் உள்ள ஒவ்வொரு எட்ஜஸுமே உங்களுக்கு ஒரு பவுண்டரியை நீங்கள் செலக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வாலை கிரியேட் பண்ணி எப்படின்னு பண்ணி பார்த்தலாம். நாமளாக இந்த வால், இந்த வால், இந்த வால், ஓகே கொடுக்கும் போது உங்களோட ஃப்ளோர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது எப்போ தெரியும் அப்படின்னா நாமளாக இந்த வியூவில் தெரியும். ஸோ இப்போ இந்த ஃப்ளோர் கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் திக்னஸ் எப்படி இருக்குன்னு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதோட ஃப்ளோர் திக்னஸை மாற்றி ஆகணும். எப்படி இந்த ஃப்ளோர் திக்னஸை மாற்றுறதுனா அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டைப் பிக் பண்ணுங்கள். நீங்கள் டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிக்கலாம்னா வேறு எதுவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த சாம்பிளோட நீங்கள் மாற்றுறதுனால டூப்ளிகேட், இது ஃப்ளோர், ஓகே பே பண்ணிவிட்டு அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்குது, 1 ஃபீட் தான் அதில் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு இங்கே 1 ஃபீட் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 ஃபீட் தேவை, உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா 3 ஃபீட் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் ஃப்ளோர்னு செட் பண்ணியிருக்கீங்க. அதனால் 3 ஃபீட்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே 1 ஃபீட்னு ஃபஸ்ட்டு இருந்துச்சு, 1 ஃபீட்னு செட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் டோட்டல் திக்னஸ் 1 ஃபீட் டிஃபால்ட். இங்கே வேல்யூஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு 3 ஃபீட்னு செட் பண்ணியிருக்கேன், ஓகே எகெயின் ஓகே கொடுக்கும்போது அந்த ஃப்ளோர் 3 ஃபீட்டுக்கு ட்ராவல் ஆகிரும். ஸோ கீழே டெப்த்தாக உங்களுக்கு ஃப்ளோர் ஆட் ஆகிருக்கு, அதனால நீங்கள் எப்போவுமே ஹைட்டை மாற்றிக்கலாம். ஸோ ஹைட்டை மாற்றுறப்ப ஹைட் ஆஃப்செட் கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்கணும், 3 ஃபீட்.
ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த ஃப்ளோரோட ஹைட்டை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இது மாதிரி மாற்றலை, நீங்கள் போடும் போதே இந்த ஃப்ளோரில் இந்த பவுண்டரியை கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன் லோ கிரியேட் ஆகிரும். ஏன்னா எப்போவுமே ஃப்ளோர் எப்போ கிரியேட் ஆகும்னா டவுன் டைரக்ஷனில் தான் திக்னஸ் ஆட் ஆகும். ஒன்று நீங்களோட ஹைட்டை ஃப்ளோர்னு கிரியேட் பண்ணி அதுக்கு 3 ஃபீட் மேலே ஏற்றி கிரியேட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா டேரெக்டாக ஃப்ளோர்லேருந்து கிரியேட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். இதான் 3 ஃபீட் உள்ள ஹைட், ஃப்ளோர் ஹைட் டெவலப் பண்ணியாச்சு. இல்லை அந்த ஃப்ளோர் டைரக்ஷனை மாற்றுறேன், இல்லை வேறு எதுவும் நீ ஷேப்பை மாற்றினாலும் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ delete பண்ணுறோம். ஸோ இப்போ அகெயின் கிரவுண்ட் ஃப்ளோர் செட் பண்ணிவிட்டு ஃப்ளோர் பிக் பண்ணுறோம். லைன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். அதே தான் லைன்ஸும், இது பிக் பண்ணுறோம், இது இந்த அவுட்டர் லைன், இந்த லைன் தேவையில்ல, இந்த லைன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா கார்னர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கார்னரில் இந்த லைனும் கார்னர் ஆகும். ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி ஓகே. இப்போ ஹோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா இது மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். இதுக்கு நீங்கள் அதோட ஷேப்லாம் மாற்றி ஆகணும். ஏன் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணும் போதே அதோட டைப்ஸை நீங்கள் மாற்றிருக்கணும். டூப்ளிகேட் கிரியேட் பண்ணி ஃப்ளோர் ஓகே. ஃப்ளோர்னு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் டேரெக்டாக நீங்கள் போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளோர்னா 3 ஃபீட் நீங்கள் செட் பண்ண வேல்யூஸ் தான். ஸோ அந்த 3 ஃபீட் எங்கே இருக்கணும், இந்த கிரவுண்ட்லேருந்து 3 ஃபீட் ஹைட் எலிவேஷனில் தாண்டி இருக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இது ஃபுல்லாக ஃப்ளோர், இது சும்மா எக்ஸஸாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இடம் மாதிரி விடுறீங்கனாலும் விட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி தேவைப்பட்ட பவுண்டரிக்குள்ளே உங்களோட ஃப்ளோரை ஈஸியாக ஃபிட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ எடிட் பண்ணுறோம் கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ கிரவுண்ட் செட் பண்ணிட்டு ஃப்ளோர் கிளிக் பண்ணும் போதே எங்கள் ஃப்ளோர் தேவையில்லை, உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் செட் பண்ண ஃப்ளோர் அது 3 ஃபீட்னு எக்ஸாக்டாக செட் ஆகிருக்கும் திக்னஸ். இதெல்லாம் இந்த வேல்யூஸ்லாம் மாற்றுறதுக்கு நீங்கள் எடிட் டேப்பில் தான் போயிருக்கணும். இல்லை ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி போட்டு பார்ப்போம். ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி இந்த பவுண்டரியை ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஃப்ளோர் இதில் எடிட் பண்ணுறோம். இல்லை இப்போ இந்த ஃப்ளோரில் வச்சு இந்த இதை கிளியர் பண்ணால் என்ன ஆகும், ஐயே ஃப்ளோரு பட் ஃப்ளோர்னு கரெக்டாக செட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ரெக்டாங்குலர் பவுண்டரிஸ். ஸோ இந்த கார்னர்லேருந்து எக்ஸஸாக கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறதுக்காண்டி எக்ஸஸாக நம்ம லைன் போட்டுக்கிறோம். ஹோம் பட்டன். ஸோ உங்கள் ஃப்ளோரை இது மாதிரி ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களோட ஃப்ளோரை ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை வேறு ஷேப்பில் வேணும், பாலிகன் ஷேப்பில் வேணாலும் நீங்கள் உங்களோட ஃப்ளோரை ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எடிட் பண்ணுறோம். ஃப்ளோரில் என்ன ஃப்ளோர் உங்களுக்கு தேவை, ஃப்ளோர் இதில் ஸ்லோப் ஏரோ அப்படிங்கிற ஒரு ஏரியா தேவை. ஸோ இதே மாதிரி கிரியேட் பண்ண போகிறீங்க, பட் இந்த இதை பார்த்தீங்கன்னா ஏரோ மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸ்லோப் ஏரோ எப்போ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே பவுண்டரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ எந்த பவுண்டரியில் ஃபஸ்ட்டு நீங்கள் வரைய போகிறீங்களோ அந்த பவுண்டரியை செட் பண்ணுங்கள். அந்த பவுண்டரி நீங்கள் வால் மூலியமோ இல்லை டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களோட பவுண்டரி. ஸோ பவுண்டரியை செட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லோப் ஏரோ அப்படிங்கிறத லைன் மூலியமாக பிக் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு எட்ஜ் மூலியமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ லைன் மூலியமாக பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எட்ஜ், ஸோ இதிலிருந்து இது முடியும் தான் ஏரோ. ஸோ இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் லைன் ஏரோ ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஓகேன்னு கொடுக்கும்போது உங்களோட அந்த ஃப்ளோர் ஸ்லோப்பாக தான் கிரியேட் ஆகிருக்கும். இங்கே பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் ஸ்லோப்பாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை உங்களோட எலிவேஷனில் வச்சு பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ ஈஸ்ட் எலிவேஷனில் வச்சு இதை ரியலிஸ்டிக்னு செட் பண்ணிட்டோம். இதான் உங்களோட ஃப்ளோர். இந்த ஸ்லோப்பாக உங்களுக்கு இந்த ஏரியா கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃப்ளோரை இப்போ டெலிட் பண்ணிக்கிறோம். எகெயின் ஃப்ளோரில் செட் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு ஃப்ளோர் அதே ரெக்டாங்கிளில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லோப் ஏரோ. ஸோ எந்த ஏரோவை ஸ்லோப்பாக பண்ண போகிறீங்க, ஸோ இதுலேருந்து இது முடி தான் ஏரோ மாறும்போது ஹைட் ஆஃப்செட் 0.5. ஓகே. இப்போ ஹோமில் உங்களுக்கு அந்த ஸ்லோப் ஏரியா கிரியேட் ஆகிருக்கும். ஸோ 0.5 கொடுத்தனால அதோட ஸ்லோப் ஆங்கிள், அதாவது 0.5 இன்ச்சு தான் உங்களுக்கு ஸ்லோப் கிரியேட் ஆகிருக்கும். ஏதாச்சும் ஒரு எலிவேஷனில் வச்சு பார்க்குறோம். ஸோ இதான் உங்களோட ஸ்லோப் ஏரியா, பொதுவாக ஸ்லோப்பாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எதுக்காண்டி இது மாதிரி ஸ்லோப் கிரியேட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஒரு ஏரியா டவுனாகவும் ஒரு ஏரியாவும் அப்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் வாட்டர் சப்ளை கொடுக்கும்போது அது எல்லா வாட்டரும் உங்களுக்கு இந்த சைடு தான் நோக்கி கிரியேட் ஆகும். ஸோ அது மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோப் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ளோ கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஸ்லோப் ஏரோ கொடுக்கறது மூலியமாக இது மாதிரி ஸ்லோப் ஃப்ளோரை கிரியேட் பண்ணிக்க முடியும்.
இப்போ நார்மலாக ஒரு ஏரியா கிரியேட் பண்ணிப்போம். வால் கிரியேட் பண்ணிவிட்டு எந்த வால், இந்த வால்லாம் கிரியேட் ஆகணும். ஸோ எல்லா வாலையும் கிரியேட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ளோர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஹோம் பிக் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ளோர் ஒன்று ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ இங்கே ஸ்டெப் மாதிரி கிரியேட் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக ஸ்டெப் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்பேஸை நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃப்ளோர்ஸ். ஸோ இந்த ஃப்ளோரை ஸ்லாப்பாக கேப் பண்ணாலும் ஸ்லாப்பாக கேப் பண்ணிக்க முடியும். ஸோ இதே ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோர் கேப் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோரும் அதே மாதிரி தான், அதே ஆப்ஷன் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். பட் என்ன கான்செப்ட்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோர் யூஸ் பண்ணி அனாலிசிஸுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ இதான் அந்த ஆர்கிடெக்சரல் ஃப்ளோருக்கும் ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணிக்கிறேன். ஃப்ளோரில் ஃப்ளோர் பை ஃபேஸ். ஸோ மாசிங்கில் போட்ட ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் ஃப்ளோராக மாற்றணும் அப்படின்னாலும் ஃப்ளோராக மாற்றிக்க போகிறீங்க. ஸோ மாசிங் கான்செப்ட் வரும்போது எப்படி இந்த ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் ஃப்ளோராக மாற்றலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ளோர். ஸோ ஒரு ஹரிசாண்டல் எட்ஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ கீழே பிக்சர்ஸில் கொடுத்துருப்பாங்க, இது மாதிரி கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்லாப் எட்ஜை கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கணும். சரி, கிளிக் பண்ணுங்கள். எந்த எட்ஜில் நீங்கள் ஸ்லாப் எட்ஜாக மாற்ற போகிறீங்களோ அந்த எட்ஜை நீங்கள் டேட்டா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பால்கனிமே நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு வராண்டாமே கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த எட்ஜை தான் நீங்கள் ஈஸியாக மாற்ற முடியும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி ஈஸியாக ஸ்லாப் இந்த எட்ஜை மட்டும் ஸ்லாப்பாக மாற்றிக்கலாம். ஸோ எந்த எட்ஜை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த எட்ஜ் உங்களுக்கு ஸ்லாப்பாக மாறும். ஸோ இதே ஃப்ளோரை நீங்கள் வேறு மாதிரி போட்டாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இதில் தனியாக ஃப்ளோர் கிரியேட் பண்ணி இந்த இதை டாப்பில் செட் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் ஃப்ளோர் கிரியேட் பண்ணி ரெக்டாங்குலர் எதில் இருந்துன்னா இதிலிருந்து இது முடியும். ரெக்டாங்கிள் ஃப்ளோர் எடுத்துகிட்டு இந்த கார்னர் டு இந்த கார்னர். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃப்ளோரில் ஸ்லாப் எட்ஜை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸ்லாப் எட்ஜ் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப் எட்ஜ் ஒன்று ரிவர்ஸில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதே இந்த அண்டர் எட்ஜை கிரியேட் பண்ணும்போது அந்த ஸ்லாப் எட்ஜ் உங்களுக்கு ரிவர்ஸில் கிரியேட் ஆகும். ஸோ ஏரோ மார்க் யூஸ் பண்ணும்போது அது ரிவர்ஸ்லையும் மாறும். அதே மாதிரி இந்த எட்ஜை கிளிக் பண்ணுறோம். ஸ்லாப் எட்ஜஸ் ஃப்ளோரில் ஸ்லாப் எட்ஜ் இதை கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி தேவையான ஸ்லாப்பை நீங்கள் தேவையான இடத்துல அப்ளை பண்ணிக்க முடியும். இதான் ஃப்ளோர் அப்ளை பண்ணி அதில் ஸ்லாப் மாதிரி ஒன்று அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த ஃப்ளோரில் உள்ள எல்லா ஆப்ஷனையும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து இந்த ஃப்ளோர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த உள்ள காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே காம்போனன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த காம்பவுண்ட் ஷார்ட்கட்டை பார்த்தீங்கன்னா சிஎம். ஸோ சிஎம்னு பிக் பண்ணும்போது உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸை சிஎம் டைப் பண்ணி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு காம்பவுண்ட். ஸோ டெஸ்க் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இது மாதிரி தேவையான காம்பவுண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் காம்பவுண்ட்ஸ் பிக் பண்ணும்போது அந்த காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு லோட் ஆகும். இந்த காம்பவுண்ட்ஸில் 2 ஆப்ஷன் இருக்கும். பிளேஸ் ஏ காம்பவுண்ட், மாடல் இன் ஸ்பேஸ். ஸோ மாடல் இன் ஸ்பேஸ்னால் நீங்கள் புதுசாக ஒரு காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பிளேஸ் ஏ காம்பவுண்ட்னா ஏற்கனவே கிரியேட் பண்ண காம்பவுண்டையோ இல்லை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கிற காம்பவுண்டையோ ஈஸியாக உங்கள் ப்ராஜெக்டில் பிளேஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ தேவையான இடத்துல தேவையான காம்பவுண்டை பிளேஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ அதில் பிளேஸ் ஏ காம்பவுண்ட். ஸோ டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும். ஸோ டெஸ்க்கு, பார்க்கிங் ஸ்பேஸு, ட்ரீ எல்லாமே டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கு. ஸோ என்னென்னா லாஸ்ட்டாக நீங்கள் வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணீங்களோ அது மட்டும் தான் இதில் லோட் ஆகிருக்கும். இல்லை எக்ஸஸாக நிறையா வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இங்கே உள்ள லோட் ஃபேமிலி. ஸோ இதில் என்ன வேணும் உங்களுக்கு? ஃபர்னிச்சர்ஸ் வேணுமா? இல்லை ஃபர்னிச்சர் சிஸ்டம், லைட்டிங்ஸ், பிளம்பிங்ஸ், மெக்கானிக்கல் சிஸ்டம், மாஸ் எல்லாமே தனியாக இருக்கும். ஸோ ஃபர்னிச்சர்ஸ் வேணும். ஸோ எந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் வேணும்? பெட்ஸா இல்லை சீட்டிங்கா இல்லை ஸ்டோரேஜான்னு கேட்குது. ஸோ இப்போ பெட்டுமே ஒன்று வேணும், பெட்டுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெட்டு மாதிரி வேணும், ஓப்பன். ஸோ இந்த பெட்டை எங்கே போட போகிறீங்க? ஸோ அந்த ரூமில் கிட்ட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் இதை கிளிக் பண்ணும் போதும் இது எந்த லெவலில் வேணும்? இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த லெவலில் அப்ளை ஆகணும்? எல்லாமே ஃப்ளோரில் தான் இருக்கணும். ஸோ அப்போ மட்டும் தான் ஃப்ளோரில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணிங்கன்னா அது அந்த ஃப்ளோரில் மட்டும் தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி பெட் இங்கே ஒரு பெட் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த இதுகிட்ட ஒரு பெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட். ஸோ பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொட்டேட் பண்ணணுமான்னு கேட்கும். ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கண்ட்ரோல் செட் கொடுத்துட்றேன். இந்த பிக் பண்ணோடனே ரொட்டேட் ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் டிக் அடிச்சிட்டேன். இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம் எந்த ஃப்ளோரில் வேணும் அப்படின்னு. ஸோ இந்த ஃப்ளோரில் தான் வேணும். பிக் பண்ணிவிட்டு
அப்புறம் அந்த பெட்டை நீங்கள் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண 2 இடத்துலையும் அந்த 2 காம்பவுண்டு பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ வேறு எதுவும் காம்பவுண்ட்ஸ் வேணாலும் வேறு எதுவும் காம்பவுண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க. ஸோ கிளிக் பண்ணுற போது சப்போஸ் நீங்கள் லெவலை மாற்றிருந்தீங்கன்னா என்ன ஆகும் அதை பார்க்கலாம். சப்போஸ் வந்துட்டு நீங்கள் லிண்டர் லெவல் செட் பண்ணிவிட்டு டெஸ்க் ஓப்பன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்க் ஒன்று வேணும். ஸோ இந்த மாதிரி டெஸ்க் வேணும். ஸோ இந்த சைஸில் ஒன்று வேணும். ஸோ இப்போ எடுத்துகிட்டு வரும்போது எந்த திட்டம் போடணுமோ வந்துட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திட்டம் போட போகிறோம். ஸோ பிக் பண்ணும்போது பாருங்கள், பிக் பண்ணதுக்கு அப்புறம் அது எங்கே இருக்கும்னா அது லிண்டர் லெவலில் தான் இருக்கும். அந்த பேஸ் தான் உங்களுக்கு லிண்டரில் இருக்கும். ஸோ இப்போ இது பறந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எகைன் அது பழையபடி மாற்றலாமா இல்லை டெலீட் பண்ணிட்டு தான் புதுசாக போடணுமான அவசியம் கிடையாது. ஸோ இந்த இதை பிக் பண்ணிவிட்டு இந்த லெவல்ஸ் இங்கேயே மாற்றிக்க முடியும். ஸோ எந்த லெவலில் இருக்குன்னா லிண்டரில் இருக்குது, அதனால தான் இந்த ப்ராப்ளம். ஸோ பிக் பண்ணி எந்த லெவலில் இருந்தால் அது கரெக்டாக இருக்கும், ஃப்ளோர் லெவலில் இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிரியேட் ஆகிருக்கும். இதை மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்க முடியும், இல்லை கரெக்டாக டைமென்ஷன் கொடுத்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த காம்பவுண்டை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் ஃபேமிலி வேறு என்னெல்லாம் இருக்குது, மெக்கானிக்கல், ஆர்கிடெக்சரல், ஏர் சைட் காம்பவுண்ட்ஸு, ஃபர்னஸஸ். ஸோ இது மாதிரி ஒரு ஃபர்னஸ் வேணும். இதெல்லாம் மெக்கானிக்கல் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதில் இந்த ப்ளம்பிங் ஒர்க் வேணும், அதில் ஆர்கிடெக்சரல், எக்யூப்மெண்ட்ஸ், வாட்டர் ஹீட்டர்ஸ். ஸோ அதெல்லாம் ஹீட்டர்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி எது உங்களுக்கு தேவையோ அது மாதிரி டேட்டா நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஃபர்னிச்சர்ஸ்லேயே உள்ளே போவோம். இந்த மாதிரில மிரர் மாதிரி ஒன்று வேணும், இல்லை இந்த மாதிரி ஒரு டிவி ஸ்டாண்டு வேணும். ஓப்பன் இந்த டிவி ஸ்டாண்டு இந்த ஹாலில் இருக்கட்டும். கிரவுண்ட் ஃப்ளோரில் இல்லை, இந்த டிவி ஸ்டாண்டும் ஃப்ளோரில் தான் இருக்கணும். இந்த கிட்ட வேணும், இந்த கிட்ட இருக்கணும். இது உங்களோட டிவி ஸ்டாண்ட். ஸோ டிவி எதுவும் வைக்கணும்னு ஈஸியாக டிவியை செட் பண்ணிக்க முடியும். ஸோ காம்பவுண்டில் லோட் ஃபேமிலி. ஸோ வேறு என்னெல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறீங்களோ ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது மாதிரி ஒரு டெஸ்க். ஸோ இந்த மாதிரி டெஸ்க்கை இந்த ரூமில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க. ப்ளேஸ் பண்ணால் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ளேஸ் ஆஃப்டர் ரொட்டேட் இதை பிக் பண்ணிவிட்டு ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம் 90 டிகிரி. ஸோ இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க முடியும், தனியாக ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ பிளேஸை பிக் பண்ணிங்க, இதை பிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த அளவு இந்த பிக் பண்ணி ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வெளியே போயிருக்கும். ஸோ இப்போ ப்ளேஸ் பண்ணும்போது எந்த திட்ட வேணும் டேரெக்டாக நீங்கள் பிக் பண்ணியே மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை பிக் பண்ணி மூவ் எந்த இடத்துல, இந்த இடத்துல. சும்மா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது மாதிரி 3Dயில் ப்ளேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் டேரெக்டாக ஃப்ளோரை பிக் பண்ணுங்கள். இப்போ டேரெக்டாக நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கோ ரொட்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ காம்பவுண்ட்ஸில் என்ன காம்பவுண்ட்ஸ் வேணும், லோட் ஃபேமிலிஸ், இதில் ஃபர்னிச்சர்ஸ், ஸ்டோரேஜ், இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வேணும். ஸோ எந்தகிட்ட வேணுது இந்த கிச்சனில் இந்த இது இருக்கணும். நம்ம எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த ஃப்ளோரில் செட் பண்ணதுனால இனிமேல் வைக்கிற எல்லா காம்பவுண்டுமே அங்கே போய் நீங்கள் ஃப்ளோர்னு சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது, டேட்டா அங்கே வச்சுக்கலாம். ஸோ ஒரு காம்பவுண்டை நீங்கள் 3Dயில் யூஸ் பண்ணியும் ப்ளேஸ் பண்ணலாம், அதே மாதிரி அந்த 2D டாப் வியூவில் ப்ளேஸ் பண்ணி ஈஸியாக பொசிஷன் பண்ணலாம். அப்போ டாப் வியூவில் யூஸ் பண்ணி பொசிஷன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காம்பவுண்ட், லோட் ஃபேமிலிஸ். ஸோ இது மாதிரி ஒரு கார்ஸ் மாதிரி வேணாலும் ஈஸியாக அந்த காம்பவுண்ட் ஸ்கிப் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இது மாதிரி ஒரு சேர் வேணும், ஸோ எந்த திட்ட இந்த சேர் இருக்கணும், இந்த திட்ட இந்த சேர் இருக்கணும். ஸோ ஹோமில் கிளிக் பண்ணி பாருங்கள், அந்த சேர் ஒன்று இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இதில் உள்ளதான் நீங்கள் அப்ளை பண்ண இந்த சேர். ஸோ அந்த சேரை எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ஏன் இந்த ஃப்ளோரை பிக் பண்ணுறேன். ஸோ டெலிட் பண்ணாலும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேயே வச்சு ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணுறது தான் ஈஸி உங்களுக்கு. பிக் பண்ணி ஒரு டேரக்ஷன் பிக் பண்ணி 180 டிகிரி இல்லை 170 டிகிரி பிக் பண்ணிங்கன்னா அந்த டேரக்ஷனில் திரும்பிடும். ஸோ இதே மாடல் இன் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா புதுசாக ஒரு காம்பவுண்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ எந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் காம்பவுண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க, ஆர்கிடெக்சரல் லேயரில், ஸ்ட்ரக்சரல் லேயரில், மெக்கானிக்கல் லேயரில் பைப்பிங்க. ஆர்கிடெக்சரல் அதில் கேஷ் ஒர்க்கா, சீலிங்கா, காலமா, டோரான்னு தனித்தனியாக கேட்கும். ஸோ எந்த மாதிரி கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபர்னிச்சர் கிரியேட் பண்ண போகிறேன், ஓகே கொடுத்தனா தான் ஃபர்னிச்சரோட நேமை கேட்டு அது உள்ளே ட்ராவல் ஆகும். ஸோ ஒரு ஃபேமிலியில் எப்படி ஒரு காம்பவுண்டு கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்க்கலாம்.
ஸோ இப்போ காம்பவுண்ட்ஸில் லோட் ஃபேமிலிஸ் வேறு எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதில் இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை ஃபேமிலிஸை யூஸ் பண்ணி கிரியேட்டும் பண்ணிக்கலாம். ஃபர்னிச்சர்ஸ் எடுத்துருப்போம், சீட்டிங்ஸ், ஷோபா. இந்த ஷோபா வேணுமா இந்த ஷோபா வேணுமா எல்லாமே தனியாக போட்டுக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஷோபா வேணும், எந்த இதில் வேணும். ஸோ ரொட்டேட் ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட், ஏன்னா இந்த பக்கம் திரும்பி இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஷோபா இந்த போட்டு திருப்பணும். நம்ம எங்கெல்லாம் உங்களுக்கு ஷோபா வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க. இந்த இதுன்னு கொடுத்து ஸோ இது மாதிரி தேவைப்பட்ட இடத்துல ஷோபாவை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஹோம் ஸ்க்ரீனை பிக் பண்ணிங்கன்னா அதோட ஹோம் பேஜ், அது ஹோம் 3D வியூ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் செட் பண்ண 2 ஷோபாவும் இங்கே பாருங்கள் இந்த இதுட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி உங்கள் காம்பவுண்டை இது மாதிரி ஈஸியாக ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணுறப்ப சிஎம்னு கொடுத்தும் டேரெக்டாக ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ லைட்டிங் சிஸ்டம், ஒரு லைட்டிங் மாதிரி வேணாலும் ஈஸியாக லைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி லைட் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னாலும் ஈஸியாக எந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கோ எல்லா காம்பவுண்ட்ஸுமே இந்த காம்பவுண்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு காம்பவுண்டை ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி ஒரு ஃப்ளோர் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் காலம், சீலிங்லாம் எப்படி ப்ளேஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.